அல்லாஹுடைய அரசின் நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கிறான். அதிலே ஒருவர் அல் இமாமுல் ஆதில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீதமாக நடந்த ஒரு ஆட்சியாளன், தலைவன். நீதி என்றால் அதற்கு இவர் ஒரு நீதமான் என்று இந்த உலகம் அடையாளம் காணுகிற வகையிலும், அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையிலே நீதி கொடுத்து நீதத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதனாகவும் அந்த மனிதன் இருப்பான். சமுதாயத்திற்கு தலைமை தாங்கினாலும் சரி, ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகின்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பை சுமந்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனி மனிதனுடைய விவகாரமாக அது இருந்தாலும் சரி, தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் இடையில் இருக்கின்ற விவகாரமாக இருந்தாலும் சரி, அதிலே நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக அவன் இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக மறுமை நாளில் அல்லாஹுடைய அரசின் நிழல் கிடைக்கும். சகோதரர்களே, நீதமாக நடக்கின்ற ஒரு மனிதன் தன் ஆட்சி பொறுப்பை சுமந்திருந்தாலோ அல்லது நீதி வழங்குகின்ற அந்த பொறுப்பை சுமந்திருந்தாலோ, தனக்கு சார்பாக இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு நீதியையும் தனக்கு பிடிக்காதவர்களுக்கு மற்றொரு நீதியையும் கொடுக்கிறவனாக இல்லாமல், தன் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் தான் பெற்று வளர்த்த தன் சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தனக்கு மிக நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் அதிலே நீதி நியாயம் என்று ஒன்று பார்க்கப்படுமாக இருந்தால், இவன் நியாயமானவனா அநியாயமானவனா என்று பார்த்து அந்த மனிதன் நடக்கிறவனாக அவன் இருக்கிறான் என்றால், நிச்சயமாக இந்த உலகத்திலே எத்தனையோ பாவங்களும் குற்றங்களும் தீமைகளும் இந்த உலகத்திலே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நீதி வழங்குகின்ற நீதமான்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவை யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டா, உலகத்தில் எவன் அதிகாரத்தோட இருக்கிறானோ அவனுக்கு நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடியதை பார்க்கிறோம். அவனுக்கு சார்பா தீர்ப்பு வழங்கிடுவான். அல்லது தனக்கு மிக நெருக்கமான ஒருத்தனாக இருந்து அல்லது பணபலத்தை கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டவனாக அவன் இருந்து விட்டான் என்றால், அந்த காசுக்காக அடிமைப்பட்டு நீதி வழங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். அல்லது தனக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதற்காக அதற்காக சார்பாக நீதி வழங்குறதை பார்க்கிறோம். எவன் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கடந்து போகிறவர்களை இன்று உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய விரோதியாக இருந்தாலும் சரி, நீதி வழங்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்குத்தான் நீதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக ஒரு மனிதன் நீதத்தோடு நடப்பான் என்றால், இந்த உலகத்தில் எத்தனையோ தவறுகள் இல்லாமலாகி இருக்கும். ஆனால் தவறுகள் நடக்கிறது, பாவங்கள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது. இந்த உலகத்திலே அடுத்தவனுடைய சொத்துக்கள் செல்வங்கள் சூறையாடப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் இருக்கிறான், பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டே இருக்கிறான். நீதத்தை எங்கும் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு, இப்படியான நீதி செலுத்துகிற இடத்தில் இருந்து அநியாயம் செய்கிறவர்களுக்கு ஒருபோதும் மறுமையுடைய அந்த வாக்கியம் கிடைக்க மாட்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நீதிமான் தெரியுமா? எப்படி நீதி வழங்குவேன் என்று சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? நீதிக்கு அவர்தான் முன்னுதாரணமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அவன் பாதிக்கப்பட்டு வந்தவன் தன் குடும்பத்திற்கு அப்பால் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பாதிப்பு தன் குடும்பத்தானால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீதத்தை நீதமாக இந்த உலகத்திலே நிலைநாட்டியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களிடத்தில் ஒரு திருட்டு கேஸ் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒரு திருடின ஒரு பெண்ணுடைய கேஸ் வந்துடும். ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி திருடிடுவாங்க. அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்ம உள்ள திருடிருச்சே அப்படிங்கிறதுனால இதை கொண்டு போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வழக்காக்கினா நம்ம கோத்திரத்திட பேர் என்ன ஆகும்? நம்முடைய அந்த கோத்திரத்துடைய பேர் கெட்டு போயிருமா இல்லையா? என்னடா உங்க ஆக்கல்ல எல்லாம் திருட்டு பயலா இருக்கிறாங்க அப்படின்னு கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்களேங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட டைரக்டா பேச பயப்பட்டாங்க. அப்ப பேசினால் எடுபட வேண்டிய இடத்திலே ஒருவர் இருக்கணும். ரெக்கமெண்ட் பண்றேன்னா இவர் போயிட்டு பேசினா யார் கேட்டுக்கிருவாரு அப்படிங்கிற ஒருத்தரை தான் அனுப்பணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவருடைய வளர்ப்பு மகன் உசாமா பின் ஸைத் அவர்களை அனுப்புகிறார்கள். அனுப்பி இந்த பொம்பளை பிள்ளை விஷயத்துல நீங்க போய் கொஞ்சம் அந்த கைவெற்ற சட்டத்தை தளர்த்த சொல்லுங்க, கையை வெட்டிட வேணாமுன்னுங்க, வேற எதையாச்சும் கொடுத்து நாம அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சுக்கலாம் அப்படின்னு பேசுகிறார்கள். பேசினா
உசாமா பின் ஸைத் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வளர்ப்பு பிள்ளை. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்ட பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார்கள். ஆனா அல்லாஹ் அதை தடுத்தான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வளர்ப்பு புள்ளனா வளர்ப்பு புள்ளன்னு சொல்லு, அல்லன்னு அப்படி இல்லைன்னா உன்னை இஸ்லாத்துல சகோதரன் என்ன அப்படின்னுட்டான். அப்ப அவர் வாராரு. ஏன்னா அந்த அளவு நெருக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உசாமா பின் ஸைத் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பேசுறாங்க. யா ரசூலல்லாஹ், அவங்க எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, கையை வெட்டிடாதீங்க, கொஞ்சம் தளர்த்தலாமே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தளர்த்த சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய முகங்கள் கன்னங்கள் எல்லாம் சிவத்து, கண்கள் சிவத்து அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பரிலே ஏறி இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள், இந்த சமூகத்திலே நல்ல குலப்பெருமை உள்ளவர்கள், பாரம்பரியம் உள்ளவர்கள், இந்த சமூகத்திலே மதிக்கப்படுகிற கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் தவறு செஞ்சா அவங்கள தண்டிக்காம விட்டுருவாங்க. அடிமட்டத்தில் உள்ள ஒருத்தன் தப்பு செஞ்சா பிடிச்சிக்கிட்டு கொண்டாந்து வச்சு தண்டிச்சிருவாங்க. இதனால தான் ஐயா இந்த முந்தி போன சமுதாயம் எல்லாம் அழிஞ்சு நாசமா போச்சு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு, என்னுடைய மகள் ஃபாத்திமா, ஃபாத்திமாவை குறித்து ரசூலா சொல்லுகிறார்கள், என்ற இருதயத்துடைய ஒரு பகுதி என்ற மகள் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையையும் நான் வெட்டுமையா நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இந்த உலகத்திலே நீதிக்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாவே இருந்து காட்டினார்கள்ங்கிறத எடுத்துக்காட்டலையா? அப்படி ஒரு தலைவனடிக்கு பார்க்கலுமா? கொண்டவன் வந்து கோர்ட்ல நிற்கிறான், கொன்றவன் தான் என்று எல்லா உலக மக்களும் தெரிகிற வகையில் அவன் குற்றவாளின்னு தெரியுது. ஆனா கோர்ட் எப்படி தீர்ப்பளிக்கிறான்? தெரிந்து கொண்ட ஜட்ஜே அதை அவன் நிரபராதி என்று தீர்ப்பளிக்கிறது நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அவன் குற்றவாளிதான் என்று தெரிந்து கொண்டே அதற்காக அவன் நிரபராதி என்று வாதாடுகிறவர்களை பார்க்கிறோம். இவங்களுக்கெல்லாம் எங்க அல்லாஹ் அந்த மறுமை நாள்ல பாக்கியத்தை கொடுப்பான்? குற்றத்தை குற்றமாக இந்த உலகத்தில் காட்ட திராணி இல்லாதவர்களும், அந்த குற்றத்தை அநியாயம் என்று இந்த உலகத்திற்கு காட்டி நீதத்தை நிலைநாட்ட தவறியவர்களுக்கும் நிச்சயமாக மறுமை நாளில் அந்த வாக்கியம் கிடைக்க மாட்டாது சகோதரர்களே. அப்படி ஒரு நியாயத்தை நிலைநாட்டுகிற, நீதத்திற்காக வாழுகிற, எவன் எதிர்த்தாலும் எதிர்த்துட்டு போயா அப்படின்னு நீதிக்காக இந்த உலகத்திலே குரல் கொடுக்கிற ஒரு தலைவனாக எவன் இருந்தாலும் நிச்சயமாக மறுமை நாளில் அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசின் நிழலை கொடுப்பான் சகோதரர்களே. நீதமாக நடப்பது என்பது சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்திலே மூமின்களுக்கு இட்ட கட்டளை அது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளை அது. யார் விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வலது கையா இருந்திருப்பான், பக்கத்தில் உள்ளவன் நமக்கு பிடிக்காதவனா இருந்திருப்பான், அடுத்தவன நம்மள எதிரி கூட்டத்தில் இருந்திருப்பான்னு வைங்களேன், அவனை நமக்கு உண்மையிலே பிடிக்காது. ஆனா நம்ம வலது கை அவனை வந்து பாதிப்புக்குள்ளாகிட்டான்னா, ஏன் என்னையா இப்படி பண்ணிட்டேன், இப்ப எப்படியா அவனுக்கு நாம இது பண்றது அப்படின்னு எல்லாம் பார்க்கப்படாது. தப்பு பண்ணினவன் இவனா இருந்தா, டேய் நீ செஞ்சது தப்பியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன்கிட்ட அந்த மன உறுதி, நீதத்திற்காக பேசுகிற தன்மை இறுக்கமாக இருந்தால்தான் அதுதான் நீதம் சகோதரர்களே. அப்படி இல்லைன்னா இங்க மூடி மறைச்சிட்டு அவனுக்கு எதையாச்சும் பகாவை கொடுத்து இந்த வச்சுக்கையா போயிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் அவர்கள் நீதவான்கள் அல்ல, அவர்களும் அநியாயக்காரர்கள் தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நாம் முஸ்லிம்களாக வாழுவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிற இந்த தன்மை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அதை நாம கடைப்பிடிக்கணும்.